ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? விஜய், நீ ஏன்டா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சஞ்சய், என்னடா? இல்லப்பா, பத்திரிக்கையில என்ன? அப்பா, பத்திரிக்கையில பிரீத்தி பேருக்கு பதிலா வித்யா பேரு போட்டிருக்குப்பா. அததான்ப்பா நீங்க எல்லா இடத்துலயும் குடுத்துட்டு வந்திருக்கீங்க. வித்யா பேரா? என்னம்மா சொல்ற? நடிக்காதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க தான் பிளான் பண்ணி பத்திரிக்கைய மாத்தி அடிக்க சொல்லிருக்கீங்க. என்ன விளையாடுறியா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். நீ எந்த பிரஸ்ல பத்திரிக்கை அடிக்க கொடுத்த, அதுல என்ன கண்டென்ட் இருந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? உங்களுக்கு அந்த வித்யாவை எப்படியாவது இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும். அதுக்காக தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்க. வேதா, வார்த்தையை விடாத. எனக்கு இந்த மாதிரி சுத்தி வளைச்சி ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி வித்யாவோட பேரை போடணும்னு நினைச்சிருந்தா நானே தனியா அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்திருப்பேனே தவிர, நீ அடிக்க சொன்ன இடத்துல மாத்தி அடிக்க சொல்லிருக்கவே மாட்டேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ நீங்க பத்திரிக்கை கொடுக்கும் போது கூட அதை திறந்து பார்க்கவே இல்லையா அங்கிள்? நான் எதுக்காக திறந்து பார்க்கணும்? இங்க இருக்கிற உங்க கண்ணு முன்னாடி உங்க ஆன்ட்டி படிச்சு காமிச்சிட்டு தானே எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க சொன்னா. தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு மத்தவங்களை பிளேம் பண்ண வேண்டாம். ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்ப இப்பவே நான் திருத்த போறேன். யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. என் மருமகளே வந்துட்டாளே. டேய், ஆடுறா. ஆடு. வேண்டாம்ப்பா, இல்லப்பா, வேண்டாம். டேய் சஞ்சய், அதான் பொண்ணு வந்துருச்சுல, ஆடுறா. டேய், பாட்டை மாத்தி போடுங்கடா. டேய், தாரத்தை பட்ட கிழிஞ்சு தொக்கணும். சஞ்சய், போய் ஆடுறா. அண்ணா, எந்திரிச்சு ஆடுனா. நான் இவ்வளவு சொல்றேன்லடா, போடா. என்ன சஞ்சய், நீதான் நல்லா ஆடுவல்ல, பிரீத்தி கூட சேர்ந்து ஆடு. சஞ்சய், போய் ஆடுறா. அவன் பாத்துக்கிறேன். அப்ப திறமையை காட்டு. ஆடு. மனசோ இப்ப தந்தி அடிக்கிறது.
ஏய் வித்யா 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 கட்டு போட்டாக்கா கொஞ்சாரு வித்யா 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 ஏய் சஞ்சய் என்ன பிரீத்தி இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம். செம ஷாட். பிரீத்தி, என்னம்மா அது? உங்க அம்மாவை போய் கை நீட்டி அடிச்சிட்ட? ஏடி பார்த்து கை வாங்க மாட்டியா? இப்படி என் கண்ணத்தை திருப்பிட்டியேடி. ஏய் உன்ன விடு விடு. ஏய், தன் வினை தன்னை சுடும். அதனால அடக்கி வாசிச்சுக்கோ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. என்ன பிரீத்தி நீ? உன்னால என்ன செய்ய முடியும்? ஆண்டி, இவ என்ன ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டு எனக்கு பதிலா இங்க வந்து சஞ்சய் கூட ஆடிட்டு இருக்கா. என்ன மாமியாரு, என்னோட என்ட்ரிய நீங்க எதிர்பார்க்கலையா? பிரீத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். நீ தைரியமா உன் திறமையை காட்டு. ஆமா பிரீத்தி, அம்மாவோட டிசிஷன் எப்பவுமே தப்பாகாதுன்னு இங்க இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ அவங்களுக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணணும். எனக்கு கண்டிப்பா தெரியும் பிரீத்தி, உன்னால ஜெயிக்க முடியும். நீ தான் ஜெயிக்க போற. தாத்தாக்கு அந்த வித்யா தான் பெரிய ஆளுன்னு நினைப்பு. அதான் அவர் இவ்ளோ தைரியமா சவால் விடுறாரு. நீ யாருன்னு காட்டு பிரீத்தி. அப்போ நீங்களாம் எனக்கு ஃபேவரா பேசுறீங்க அதானே? ஆமா, நான் ஜெயிச்சு இந்த வீட்டு மருமகனை ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. எஸ் எஸ் எஸ், டெஃபினெட்லி. நான் அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு அங்கிள். ஆனா எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க அங்கிள். உங்க மோட்டிவ் என்ன, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். ஆண்டி சொன்ன மாதிரி எந்த விதத்திலயுமே இந்த வித்யாவும் சரி உங்க வாணியும் சரி என் பக்கத்துல நிக்க கூட முடியாது. அவர் என்ன போட்டி வேணும்னாலும் வைக்கட்டும், கடைசியில எல்லாத்தையும் ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறதும் நான் தான், சஞ்சயோட கை பிடிக்க போறதும் நான் தான். அப்படி சொல்லுமா. இதத்தான் நாங்க ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சஞ்சய், நான் சொன்னல, பிரீத்தி ரொம்ப தைரியமான பொண்ணுடா. ஆமா இப்ப ஒரு கலக்கு கலக்க போறா பாரு, அப்படி இருக்கும். எங்க உங்களை உடனே வேதா கூட்டிட்டு வர சொன்னா. என்னையா? ஆமா, என்ன விஷயம் தெரியல. உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றா. வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. முதல்ல பாட்டு போட்டி. அந்த அமெரிக்கா பொண்ணா நம்ம அரசனூர் பொண்ணான்னு பாத்துக்குவோம். பார்க்க தானே போறீங்க எங்க பிரீத்தியோட ஆட்டத்தை. ஏற்கனவே எங்க வித்யாவோட ஆட்டத்தை நீங்க பாத்துட்டீங்க. போட்டியில எங்க பிரீத்தி தான் ஜெயிப்பா. பார்க்கலாம். பார்க்கலாம். எனக்கு பிரீத்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவதான் ஜெயிக்க போறா.
இவ்ளோ ஆணவமா பேசுற எங்க அப்பா முகத்துல கரிய பூச போறான். ஆல் தி பெஸ்ட். என்ன விதா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? உன் மாமனார் என்னமோ போட்டின்னு சொல்றாரு, அண்ணன் அவர் இஷ்டத்துக்கு பிரீத்தி எடுத்து விட்டுட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க, பண்ணட்டும். இத்தனை வருஷமா எதிரும் புதிருமா நின்னுக்கிட்டு இப்போ வித்யாவுக்காக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. என்ன மீறி என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அவசரப்பட்டு போட்டியில இறக்கி விட்டு என்ன அசிங்கப்படுத்துறாத தாத்தா. மா அப்படிலாம் ஆகாதுமா, நீ தைரியமா இரு. என்ன பிரீத்தி, நீயே வீணை எடுத்துட்டு வர? உனக்கு பக்கவாதி எதுவும் வேணாமா? வாசிக்க தெரியாதவங்களுக்கு தான் சஞ்சய் பக்கவாதியம் தேவை, எனக்கு தேவையில்ல. பிரீத்தி, உனக்கு வீணை வாசிக்க தெரியுமா? யுஎஸ்ல 10 வருஷம் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டா. மியூசிக்ல அவ கோல்டு மெடலை வாங்கியிருக்கா. அப்படியா? சொல்லவே இல்ல. அவள ஒண்ணும் தெரியாத ஞான சூன்யான்னு நினைச்சிட்டீங்களா? நான் அப்படி நினைச்சிருந்தா சவால் விடுவனா? நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவ யாருன்னு இப்ப ப்ரூவ் பண்ணுவா. உங்க அப்பாவுக்கு பொறை ஏறிடுச்சு, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. எனக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம்மா. பரவாயில்ல தாத்தா, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு தண்ணிய பக்கத்துலயே வச்சுக்கோங்க, தேவைப்படும். அவங்களுக்கு தண்ணி காட்ட போறேன்னு மறைமுகமா சொல்றியா என்ன? சச்ச, பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசலாமாமா? நான் நேரடியா தான் சொல்றேன். தாத்தா, அவ முறையா பாட்டு படிச்சிருக்கா போல இருக்கு. எனக்கு கேள்வி ஞானம் தான். நான் எப்படி அவளை ஜெயிப்பேன்? நீ தைரியமா இருந்தா அவ உன் நம்பிக்கையை காலி பண்ணத்தான் இப்படி எல்லாம் பேசுறா. என்ன வித்யா, உன் தாத்தாவோட காதுல ரகசியமா பாடிட்டு இருக்க? நல்ல பாடு. ஏன்னா என் பொண்ணோட திறமைக்கு முன்னாடி நீ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் நிக்க முடியாது. என்ன இது, உங்க பொண்ணு பாடுறதை விட நீங்க எல்லாரும் குடுக்கற பில்டப் ரொம்ப பெருசா இருக்கே. இது பாட்டு போட்டியா இல்லாம பேச்சு போட்டியா இருந்திருந்தா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவீங்க போல. கரெக்டா சொன்னதாயி. வாய் சவடால் விட்டவங்கெல்லாம் போட்டியில ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. பாத்துக்கலாம். பிரீத்தி, நீ யாருன்னு இவங்களுக்கு காட்டுமா? ஓகே ஆண்டி. வித்யா, வித்யா பாத்து. பாத்து, பாத்துமா, ஜாக்கிரதை. இருங்க இருங்க, வரேன். இருங்க. ஜாக்கிரதமா. பயப்படாத. உன்னை பாம்பு கடிச்சா உன் விஷம் அதுக்கு ஏறி அது செத்து போயிடும். அநியாயமா ஒரு பாம்பை நான் கொல்ல மாட்டேன். தாயே, உனக்கு ஒண்ணும் இல்ல. பாம்பை வெளியே விட்டுட்டேன் தாத்தா. வித்யா, சூப்பர்மா, நீ கலக்கிட்ட. உன் தைரியம் இங்க இருக்கிற யாருக்குமே வராது.
உசுரை பத்தி யோசிக்காம உன் மாமியாருக்கு ஒரு ஆபத்துனதும் உடனே பதறாம அவளை காப்பாத்தன பாரு. நீதாம்மா இந்த வீட்டு மருமகளா வரணும். பாத்தியா வேதா, உனக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே பிரீத்தி அவ உசுரை காப்பாத்திக்க தப்பிச்சு ஓடிட்டா. ஆனா வித்யா இவ பண்ண காரியத்துல வீரமும் இல்ல, புத்திசாலித்தனமும் இல்ல, முரட்டுத்தனமும் முட்டாள்தனமும் தான் இருந்துச்சு. ஏமா, உனக்கு ஒரு ஆபத்துன உடனே தான் உசுரை விட உன் உசுறு முக்கியம்னு நினைக்கிறது முட்டாள்தனமா? பாம்பு வந்தா அத அடிச்சு தூக்கி வீசணும். விஷம்னு தெரிஞ்சு அத கையில புடிச்சு தூக்குறது முட்டாள்தனம் தான். அப்படியா? அப்ப பிரீத்தி மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஓடி ஒளிஞ்சுக்கணும், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல. பிரச்சனை வந்தா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கணும். அதான் அந்த புள்ள யோசிக்கிறத பார்த்தனே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேதா, நீ இந்த பிரீத்தியை நம்பி இந்த குடும்பத்தையும் உன் காலேஜையும் கொடுத்தேன்னு வையே, நாளைக்கு அதுல ஏதாவது ப்ரூஃப் பிரச்சனை வந்தா தான் பொழைச்சா போதும்னு அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுவான். அப்புறம் நீங்கெல்லாம் நட்டாத்துல தான் நிக்கணும். பரவாயில்ல, அப்ப கூட வந்து காப்பாத்துங்கன்னு உங்ககிட்டயோ இல்ல இவகிட்டயோ நான் உதவி கேட்க மாட்டேன். நீங்க என்ன டிராமா பண்ணாலும் நான் பிரீத்திய தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அப்படி சொல்ற என் மகனே. போச்சு போச்சு, இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது. நடக்கட்டும்டா. மவனே, ஏண்டா அழுவுற நீ? தப்பு பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. எந்தடா நான் தான்டா தப்பு பண்ண, நீதான்டா என்னைய மன்னிக்கணும். என் உசுர கொடுத்தாவது சஞ்சய் கூட அந்த பிரீத்திய சேர்த்து வைப்பா. அப்பா அப்பா என்ன பேசுறீங்க? சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிருச்சுடா. உன் கூட நம்ம வித்யாவை சேர்த்து வைப்பண்டா. இது சத்தியம்டா. அப்பா, நீங்க தான் வித்யாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்களாப்பா? உனக்கு தெரிஞ்சிருச்சா? அப்பா, இந்த ராஸ்கல் என்கிட்ட இப்பதான்ப்பா சொன்னா. முன்னாடியே சொல்லிருந்தான்னா நான் வித்யாவை இவ்ளோ கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன்ப்பா. இப்ப நினைச்சாலும் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவோம்ப்பா. குடும்பம் அழிஞ்சு போயிடுவே. பொறுமையா இருக்கப்பா. அவசரப்படாதடா, பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். வித்யா வீட்ல இல்லாத நேரம் அந்த சத்யாவை கூட்டிட்டு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காதா? நல்லதான், என்ன பண்றது? அம்மாவுக்கு வித்யாவோட அருமையை புரிய வைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு. இத பாரு தாத்தா, நீ இப்படி எல்லாம் பண்றதால வித்யா மேல அம்மாவுக்கு கோவம் தான் வரும். உங்க அம்மா மட்டும் ஏன்டா அப்படி இருக்கிறா? வித்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ண ஏன்டா வெறுக்கிறா? என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. இத்தனை வருஷமா அவ கூட வாழ்க்கை நடத்துற என்னாலேயே அவ ஏன் இப்படி இருக்கான்னு புரிஞ்சிக்க முடியலப்பா. நீங்க புரிஞ்சிக்க போறீங்களா? உங்களுக்கு புரியாதுப்பா. அவ ரொம்ப நல்லவப்பா, அதே மாதிரி ரொம்ப கெட்டவ. ஏண்டா இது ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் நிலைமையாவது பரவாயில்ல. நீங்கதாம்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லலாமா? ஐயா சொல்லுங்கம்மா.
உங்க பொண்ணு படிப்புக்காகிற மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். அவ ஆசைப்பட்ட மாதிரி எங்க காலேஜ்லயே அவளுக்கு சீட்டு கிடைக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ மேடம். இந்த வருஷமே அவ படிக்க ஆரம்பிச்சிருவா. நல்லதுங்கம்மா. யாருனே தெரியல, இவ சொல்றதெல்லாம் எப்படி நடக்கும்னு பாக்குறீங்களா? அந்த காலேஜோட ஒரு பார்ட்னர் நான் சொன்னா அது நடக்கும். நீங்க நல்லா இருக்கணுமா? அதெல்லாம் வேணாம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் இலவசமா கிடைக்க வேண்டியது படிப்பு மட்டும்தான். ஆனா அது ஒரு வியாபாரமா மட்டும் பாக்குறவங்களுக்கு அந்த படிப்பு எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு கஷ்டம்லாம் புரியாது. நீங்க நாளைக்கு காலேஜ்ல வந்து பாருங்க. சரிங்கம்மா. சரிங்க ரொம்ப மேடம். நன்றிங்கம்மா. தேங்க்ஸ் மேடம். ஆமாம்மா. வேதா, படிச்ச பொண்ணு எடுக்கிற முடிவுக்கும் படிக்காத பொண்ணு எடுக்கிற முடிவுக்கும் என்ன வித்தியாசம் இப்ப தெரிஞ்சிட்டியா? இந்த பிரீத்தி கிட்ட ஏதாவது கம்பெனி கொடுத்து வேணா நடத்த சொல்லலாம். ஆனா காலேஜ் கொடுத்தா அதையும் ஒரு கம்பெனியா மாத்திடுவா. ஆண்டி, நான் தப்பா முடிவு எடுத்துட்டேனா? இலவசமா படிப்பு கொடுத்தா நாம எப்படி இன்ஸ்டிடியூட் நடத்துறது? என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இப்படிதானே முடிவு எடுத்திருப்பீங்க. இல்ல பிரீத்தி, அவங்கள நான் இவ்வளவு நேரம் பேச விட்டுருக்கவே மாட்டேன். உள்ள வந்த 2வது நிமிஷமே அவங்களுக்கு சீட் கொடுத்து அனுப்பியிருப்பேன். படிப்புக்காக ஏங்குறவங்களுக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? நாம பிரைவேட் இன்ஸ்டிடியூட் தான் நடத்துறோம், ஆனா நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. பணம் இருக்கிறவங்க கிட்ட நாம ஃபீஸ் வாங்குறோம், அத வச்சு காலேஜ் நடத்தலாம். பத்தலன்னா நம்மளோட மத்த பிசினஸ்ல இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லாதவங்க கிட்ட பணத்தை பத்தி பேசக்கூடாது. நம்மள மாதிரி படிச்சு வாழ்க்கையில முன்னேறினவங்க தான் இந்த மாதிரி படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும். படிச்சவங்க சுயநலமா யோசிக்கிறது சொசைட்டிக்கு நல்லதில்ல. சரியா சொன்ன வேதா. இப்போ உனக்கு ஏத்த மருமக யாருன்னு புரிஞ்சிருச்சாமா? இதுக்கும் என் மருமகள் ஆகிற தகுதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் ரொம்ப சாதாரண. சஞ்சய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நீயும் உன் தாத்தா கூட சேர்ந்துட்டியா? தாத்தா தான் துப்பாக்கி காட்டி மிரட்டி என்ன போஸ்ட் கொடுக்க சொல்றாரு. பெரிய மனுஷன் தானே நீங்க, வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? விருப்பமே இல்லாத ஒருத்தனை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. மாமியாரே, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எனக்கும் சஞ்சய்க்கும் தான் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. நீங்க வேணா போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் போட்டு பாருங்களேன், நீங்களே மனசு மாறிடுவீங்க. ஏய், நீ திரும்ப திரும்ப என்ன கோவப்படுத்திட்டே இருக்க. இதனால உனக்கும் எனக்கும் பகைதான் வளருமே தவிர வேற எதுவுமே மிஞ்ச போறது இல்ல. ஏமா, வீட்டுக்கு வாழ வர போற மருமகளை பகைச்சுக்கிறது உனக்கு நல்லது இல்ல வேதா. எப்படியோ நாளைக்கு என் பேத்திக்கும் உன் மகனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவங்கள வச்சு போட்டோ ஷூட் பண்றதான நியாயம்? இந்த பொண்ணு கூட போட்டோ எடுத்துக்கிட்டா அது வேஸ்ட் தானே. நீங்க சஞ்சய்க்கு இவளை கட்டி வைக்காம போக மாட்டீங்கல்ல? அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த புள்ள எங்க போகுது? ஏதாவது விரக்தியில பண்ணிக்க போகுது. போய் முதல்ல என்ன ஏதுன்னு பாருமா. என் பொண்ணு அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சுக்க மாட்டா, நீங்க பயப்பட வேண்டாம். ஓ,
வித்யாவை தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக்க நினைக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இந்த ஆட்டத்துல இருந்து விலகிக்கிறேன். சஞ்சய், இப்பவே நீ இந்த வித்யா கழுத்துல தாலி கட்டு. கட்டு சஞ்சய். பிரீத்தி, என்ன பண்ற நீ? இல்ல ஆண்டி, இவங்க ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். துப்பாக்கிய வச்சு மிரட்டி போட்டோ ஷூட் நடத்துனீங்கல்ல, வைங்க. தாலிய வாங்கிக்கோ சஞ்சய். தாத்தா, என்ன இது தாத்தா? நீ ஏம்மா பயப்படுற? நீ தானே வித்யா. சஞ்சய கட்டிக்கிறது தானே உன் நோக்கம். கொஞ்சம் பொறுமையா இரு. பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா? நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நாங்க இங்க வந்தோம். நாங்க வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. நீ இந்த தாலிய பத்திரமா வச்சிரு. நாளைக்கு தான் நல்ல நாள். ஊருக்கே பத்திரிக்கை கொடுத்துருக்கோம்ல, எல்லாரும் வரட்டும். அவங்க முன்னாடி என் பேரன் வித்யா கழுத்துல தாலி கட்டுவான். நீ வா தாயி. பாய் டார்லிங். மாமியாரே, நாளைக்கு மண்டபத்துல பார்க்கலாமா? பாய் ஸ்வீட்டி. பிரீத்தி, நான் இருக்கேன். நீ இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காது. பிரீத்தி, நீ போய் போட்டோ ஷூட் பண்ண. எனக்கு போட்டோ ஷூட்டே வேண்டாம். என்ன எதுக்கு மறைக்கணும்? நானா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொன்னேன்? எனக்கு எதுவும் தெரியாது. வேதா, நீ கொஞ்சம் கோவப்படாம இரு. என்னம்மா வித்யா, ஆள் நடமாட்டத்தையே காணோம். இப்பதான் உன்னை பாக்குறேன். இங்க இருந்து என்ன ஆக போகுதுன்னு நீ ஊரு பக்கம் போயிட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தைரியமா என் கல்யாணத்தை பார்க்க வந்திருக்க. அணைய போற விளக்கு எப்பவுமே பிரகாசமா எரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு உன்னோட பேச்சு. ரொம்ப ஆடாத பிரீத்தி. அடேங்க அப்பா, இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட உன் திமிர் இன்னும் அடங்கலையே. நான் அணைய போற விளக்கா? நீ ஆல்ரெடி ஆஃப் ஆன விளக்குடி. போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அதான் உனக்கு நல்லா வருமே. கல்யாணம் முடிஞ்ச உடனே என் சார்பா உனக்கு சம்பளம் போட்டு கொடுக்க சொல்றேன். வித்யா, அவ பேசினதுல நீ பெருசா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.